அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினருடனான தாவேக தலைவர் விஜயின் சந்திப்பு பகல் 11:30 மணிக்கு மேல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் வீனஸ் திருமண மண்டபத்திலிருந்து கூடுதல் விவரங்களை நேரலையில் தருகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். தற்பொழுது அந்த போராட்டம் நடைபெறக்கூடிய அம்பேத்கர் திடலுக்கும் இந்த வீனஸ் திருமண மண்டபத்துக்கும் எவ்வளவு தூரம், அங்கிருந்து போராட்டக்காரர்கள் எப்படி அழைத்து வரப்பட இருக்கிறார்கள், எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்பொழுது பரந்தூர் விமான நிலைய போராட்ட அந்த எதிர்ப்பு குழுவினரை தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய தலைவர் விஜய் இன்றைய தினம் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில பரந்தூர் ஏகனாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய வீனஸ் தனியார் மண்டபத்தில் அந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு புறம் தயார் நிலையில இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த மண்டபம் மட்டும் இல்லாம இங்க அருகே இருக்கக்கூடிய செக் போஸ்ட் உள்ளிட்ட இந்த வளாகத்தை சுற்றி பல்வேறு பகுதிகளிலுமே கூட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமா இந்த மண்டபத்துல மட்டும் சுமார் 800 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. செக் போஸ்ட்ல கூட பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் அல்லது பிற மாவட்டங்கள்ல இருந்து யாராவது வராங்க அப்படின்னா அங்கேயே சோதனை செய்து அவர்களை திருப்பி அனுப்புவதாகவும் கூட ஒரு புறம் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டு வருது. அந்த வகையில கிராம மக்கள் அதே போல இந்த பகுதியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தயார் நிலையில இருக்கு. சுமார் 11:30 மணியிலிருந்து 12:30 மணிக்குள்ள இந்த நிகழ்வானது, அதாவது சுமார் 1 மணி நேரம் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கு. அந்த வகையில விஜய் 11:30 மணிக்கு மேல் அவர் இந்த பகுதிக்கு வருகை தர இருக்கிறாரு. வரக்கூடிய அவர் இந்த மண்டபம், அதாவது மண்டபத்துல அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட திறந்த வெளி பகுதியில தான், மண்டபத்தினுடைய வளாகத்திற்குள் திறந்த வெளியில தான் கிராம மக்களை விஜய் அவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க இருக்கிறாரு. கேரவானில் இருந்தே அவர் கிராம மக்களை சந்தித்து அவர் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில தான் இங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பகுதியில ஏற்பாடுகள் என்பது தயார் நிலையில இருக்கு. சுமார் 800 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே காவல்துறை 4 கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க. குறிப்பிட்ட கொள்ளளவு கொண்ட இந்த அரங்கத்துக்குள்ள எவ்வளவு கொள்ளளவு இருக்கோ அந்த அளவுக்கான மக்கள் மட்டும்தான் உள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்ற வகையில தான் இங்க உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கிராம மக்கள் பார்த்தோம்னா நீங்க குறிப்பிட்ட அந்த இடத்திலிருந்து வாகனங்கள் மூலம் அழைத்து வரப்பட இருக்கிறாங்க. அதே போல பார்த்தோம்னா கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் உள்ள பர்மிஷன் என்பது இருக்கு. சற்று நேரத்திற்கு முன்பு புசி ஆனந்த் கூட வருகை தந்து, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கூட வருகை தந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடு பணிகள் எல்லாம் ஆய்வு செய்து செய்தியாளர்களை சந்தித்து இருந்தார். அப்பொழுது கூட அவரும் இதே விஷயத்தை தான் குறிப்பிட்டிருந்தார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள், அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் பர்மிஷன் என்பது இருக்கு. மற்றபடி வேறு யாருக்கும் இந்த பகுதி அந்த செக் போஸ்ட்லேயே திருப்பி அனுப்பப்படுவதாக தகவல் கிடைச்சிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா குறிப்பிட்ட கொள்ளளவு கொண்ட அந்த அரங்கத்துல அந்த கொள்ளளவுக்கான ஆட்கள் மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க. அது அந்த அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கு பேணி காக்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த 4 விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுக்கு. அந்த வகையில அதற்கேற்ற வகையில இங்க ஏற்பாடுகள் என்பது தயார் நிலையில இருக்கு. சுமார் 11:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் இந்த நிகழ்வானது முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடும் கூட விதிக்கப்பட்டிருக்கு. அதற்கேற்ற வகையில அந்த குறிப்பிட்ட நேரத்துல விஜய் இங்க வருகை தந்து மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க இருக்கிறாரு. இன்று அவர் பேசக்கூடிய அந்த விஷயம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்பட இருக்கு. ஏன்னா கடைசியா அவர் மாநாட்டின் போது பேசிய பிறகு தற்பொழுது மீண்டும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர் பேச இருக்கிறார். அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினை இந்த சந்தித்து பேச இருக்கக்கூடிய ஒரு நிலையில இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.